வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சிவப்பு அவல் பிடி கொழுக்கட்டை. இது அம்மன் வழிபாடுகளுக்கும் குலதெய்வ வழிபாடுகளுக்கும் கண்டிப்பாக மக்கள் செய்து படைப்பாங்க. இது ஒரு பிரதானமான கலாச்சார உணவு. பெரும்பாலும் அரிசி மாவில் செய்வாங்க. நான் இன்றைக்கி அவலில் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாகவும் மிருதுவாகவும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படியே ஹைப்பும் கொடுத்துருங்க. இப்போ நான் 150 கிராம் அளவு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது அங்கங்கே நமக்கு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது தான். இது பாரம்பரியமாக இதெல்லாம் சேர்க்கப்படுது. இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அது போக போக பார்க்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன் 2 தடவை. இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு பாருங்கள், நல்லா இழுத்துக்கிச்சு தண்ணி. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க சிவப்பு அவலில். அதனால் நம்ம கொழுக்கட்டையாக செஞ்சு சாப்பிட்லாம், கார கொழுக்கட்டையாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், கடவுளுக்கும் படைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. இது ஆடி டைமில் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செஞ்சு சாமிக்கு படைங்க. இப்போ பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல், அப்புறம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இடித்து வச்ச ஏலக்காய் தூள். அவ்வளோதாங்க. இது சிம்பிளானது தான், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பாசிப்பருப்பை வறுத்துக்க போகிறேன். நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்துட்ட பிறகு இன்னொன்று எள்ளையை வறுத்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு அதையும் நம்ம எடுத்து ஒரே தட்டில் சேர்த்திடலாம். பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துலாம். இதுவும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது பச்சை அப்படியே போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி வறுத்து போட்டிங்களன்னா கொஞ்சம், அதாவது 2 நாளைக்கெல்லாம் அதை வச்சு சாப்பிட முடியாது, ஒரே நாளில் தான் சாப்பிடணும். இருந்தாலும் ஒரு நைட் வரைக்குமாவது அது தாக்கு பிடிக்கணும். அதனால் ஒரு சிலர் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் 150 கிராம் அளவு வெல்லம் நான் சேர்த்திருக்கேன். அதாவது அவல் எவ்வளவோ அந்த அளவே நான் சேர்த்திருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கேன். நனைகிற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றாதீங்க. ஏற்கனவே அவலெல்லாம் நல்லா அரைச்சி அது ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. அதனால் நிறைய தண்ணி ஊற்றி அதை கலக்க முடியாது. அதனால் நீங்கள் சும்மா தெளிக்கிற மாதிரி, அதாவது நனைகிற மாதிரி தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், எல்லாம் கரைச்சி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன். அதனால் அதில் கல் மண் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வறுத்து வச்ச அத்தனை பொருட்களும் இதில் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு உடனே நம்ம அரைச்சி வச்ச சிவப்பு அவலை இதில் சேர்த்திடலாங்க. பாருங்கள் எப்படி பிசு பிசுன்னு இருக்குது. அதனால் இந்த வெல்லத்தோடு சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விடணும். நல்லா நசுக்கி கலந்து விடணும். அப்போ தான் நல்லா அந்த இதெல்லாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பதம் வரும். இப்போ நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுற போகிறேன். இதில் போட்டுள்ள எள்ளு, தேங்காய், பாசிப்பருப்பு அவ்வளவும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது தாங்க. இப்போ நான் ஏலக்காயும் இதில் சேர்த்திட்டேன். இப்போ நெய் 1 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தலாம். நிறைய வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும். இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும். நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கெட்டியான பிறகு ஆற வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நான் இதை கொழுக்கட்டையாக நான் பிடிச்சிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. கையிலையும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போது ஏதாவது அங்கங்கே கட்டி இருந்தால் கூட நம்ம பார்த்து அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு தட்டு, அதாவது ஸ்டீமர் தட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் துணி போட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிறதுனால அப்படியே வைக்கவும் முடியாது. ஏன்னா இதுலேருந்து ஆவி பிடிச்சோன்னா இதுக்குள்ளே இருக்கிற இதை எசன்ஸுக்கு தண்ணியில் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் துணி போட்டு இதை வேக வைக்க போகிறேன். இட்லி தட்டும் இருக்குது. அந்த இட்லி தட்டு ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டேன். இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. அதன் பிறகு அதுக்கு மேலே இந்த துணி போட்டு இந்த ஸ்டீமர் தட்டு வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இட்லி தட்டில் நான் சேர்த்திட்டேன். ஒரே தடவை எல்லாமே வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை
பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நிறைய வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவல் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 5 நிமிஷமே போதும். பாருங்கள், அருமையாக வந்திருக்குது. பார்க்கும்போதே அவ்வளவு சுவையாகவும் தெரியுதுங்க. இது கடவுளுக்கும் படைக்கலாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பல்லில் அதவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.